ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அரசு கடனை குறைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதாகவும் இதற்கு திமுக அரசின் மோதல் போக்கே காரணம் என்றும் தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், சென்ற 10 ஆண்டுகளாக மொத்த மாநில உற்பத்திக்கு எதிரான கடனை குறைக்க முடியாமல் தமிழக அரசு திணறிக் கொண்டிருக்கிறது என NCAER எனப்படும் தேசிய பயன்பாட்டு பொருளாதார குழுவின் ஆய்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் கடனால் தமிழகத்தின் நிதி நிலைமை நெருக்கடியில் இருக்கிறது. வருவாயை பெருக்காமல் செலவுகளை அதிகரிப்பதே இந்த நிலைக்கு காரணம் என்பதை தமிழக அரசு உணர வேண்டும். வெறும் டாஸ்மாகை மட்டுமே வருவாய்க்கு நம்பாமல் மக்களின் மீது வரிகளை திணிக்காமல் நெடுங்கால திட்டத்தை வகுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசு இருக்கிறது. லஞ்சம், ஊழல், முறைகேடுகளை ஒழிக்காமல் முதலீடுகளும் தொழில் வளர்ச்சியும் பெருக வாய்ப்பில்லை. இதை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து மாநில உரிமைகள், மொழி, மதம், ஜாதி என்ற குறுகிய அரசியலை முன்வைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசால் நிதி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. சில ஆண்டுகளில் குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா போன்ற மாநிலங்கள் தங்களின் கட்டமைப்பில் கவனம் செலுத்தி முதலீடுகளை ஈர்த்து சுலபமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை அதிகரித்தன. மத்திய அரசின் மீதான வெறுப்பு அரசியல், லஞ்சம், ஊழல், முறைகேடுகள், கட்டமைப்பில் கவனம் செலுத்தாமை, வளர்ச்சிக்கு ஆதரவான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த விடாமல் அரசியலில் ஈடுபட்டது போன்ற காரணங்களால் தமிழகம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. தமிழகத்தின் கடனை ஏன் அதிகரிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு திமுக அரசு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார்.